அருகே செங்கலூர் தனியார் முட்டை கோழி பண்ணையில் கோழி தொழில் செய்யும் இளைஞர் மர்மமான முறையில் மரணம். போலீசார் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டை அருகே முரட்டு சோழகம்பட்டி பகுதியை சேர்ந்த செல்வராஜ் மணிமேகலை தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு முரளி வயது 26 என்ற ஒரு மகனும் மோனிஷா யாழினி என்ற 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் முரளி குளத்தூர் தாலுகா செங்கலூர் கிராமத்தில் உள்ள VRPF தனியார் முட்டை கோழி பண்ணையில் சுமார் 8 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் முரளியின் தந்தைக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறார். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் முரளியே செய்து வருகின்றார். முரளி முட்டை கோழி பண்ணையில் இரவு பகல் என்ற சுழற்சி முறையில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வேலைக்காக செங்கலூரில் உள்ள VRPF என்ற தனியார் கோழி பண்ணைக்கு முரளி வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. வேலைக்கு சென்ற முரளி இன்று காலை கோழி பண்ணையில் மயங்கி கீழே விழுந்ததாகவும் அவரை உடன் வேலை செய்பவர்கள் அருகே உள்ள செங்கிப்பட்டி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர் முரளி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் கோழி பண்ணையில் உள்ள வேலை ஆட்களோ மேனேஜரோ முரளி இருந்த விஷயத்தை குடும்பத்திற்கு தெரிவிக்காமல் மறைத்துள்ளனர். பின்னர் மருத்துவமனையில் இருந்து முரளியின் வீட்டிற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முரளி இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர். மேலும் இறந்த முரளியின் பிரேதத்தை போலீசார் கைப்பற்றி திருச்சி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் முரளியின் குடும்பத்தினர் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட கோழி பண்ணை நிர்வாகத்திடம் கேட்டபொழுது முரளி மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்ததாக அலட்சியமாக கூறியுள்ளனர். இதற்கு முன்னதாக வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இதேபோன்று மர்மமான முறையில் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட முரளியின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் முரளியுடன் வேலை செய்யும் மேனேஜர் ஒருவருடன் வாக்குவாதம் இருந்து வந்ததாக முரளி குடும்பத்தினரிடையே தெரிவித்ததாக கூறப்படுகிறது. முரளியின் கழுத்துக்கு கீழே 3 இடங்களில் காயம் இருப்பதாகவும் அதனால் முரளி இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய கோரியும் உயிரிழந்த முரளிக்கு இழப்பீடு வழங்க கோரியும் தமிழக அரசுக்கு குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் முரளிக்கு நடந்தவாறு வேறு எவருக்கும் நடக்கக்கூடாது என்றும் கோழி பண்ணை மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சூழலில் முரளி கொலை செய்யப்பட்டாரா அல்லது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாரா என்பது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா முரட்டு சோழகம்பட்டி என்ற கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்கோம். எங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் 2 வயசானவங்க, என் அம்மா அப்பா 2 பேருமே பேஷண்ட், சுகர் பேஷண்ட், ஒருத்தவங்க வந்து டயாலிசிஸ் பேஷண்ட். இவங்கள வச்சுக்கிட்டு என் அக்காவுக்கு மேரேஜ் ஆகலை, நானும் என் அண்ணனுக்கு மட்டும்தான் வேலைக்கு போய்ட்டுருந்தோம். என் அண்ணன் வந்துட்டு இங்கே நண்டம்பட்டின்ற ஒரு வில்லேஜ் கிராமத்தில் வந்துட்டு VRPFன்னு ஒரு கோழி பண்ணை இருந்துச்சு. அங்கே தான் 6-8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். 8 வருஷமாக அவனோட ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி அவன் உண்மையாக உழைச்சி கொடுத்தான். அங்கே நிறையா ஊழல், மேனேஜர்களே நிறைய ஊழல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சில விஷயங்கள் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். நாங்கள் சொன்னோம் அது அவங்களோட விஷயம், அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அது உனக்கு தேவையில்லை, நீ போயிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு மட்டும் வேணான்னு. அவனும் அதை கண்டுக்கவே இல்லை. நிறையா ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது முழுக்க உண்மையான ஒரு விஷயம், நடந்த விஷயம். அங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் தெரியும்.